மதுவுக்கு அடிமையாகி காட்டுமிராண்டித்தனமாக சுற்றித் திரிந்த இளைஞர் கணவன் திருந்த வேண்டும் என நினைத்து போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்த மனைவி மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்ட ஒரே வாரத்தில் அரங்கேறிய கொடூரம். நடந்தது என்ன? மதுவே கதி என கிடந்த கராத்தே பிரபுவை அவங்க குடும்பத்துக்காரங்க போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்திருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த மையத்துல இருந்து கராத்தே பிரபுவோட மனைவி தர்மலட்சுமிக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. உங்க கணவர் திடீர்னு உயிரிழந்துட்டாரு, அவரோட உடல் மோரை பகுதியில் உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான தர்மலட்சுமி உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என் கணவர் எப்படி இறந்தாருன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த மையத்தின் உரிமையாளர் லாசர் சரியா பதில் சொல்லாம இருந்திருக்கார். இதனால கோபமான தர்மலட்சுமி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கராத்தே பிரபுவோட உடல் ஃபுல்லா காயங்கள் இருக்குதுன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுவாழ்வு மைய உரிமையாளர் லாசர் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணாங்க. சார், 3 நாளைக்கு முன்னாடி கராத்தே பிரபு தன்னைத்தானே கட்டையால அடிச்சுக்கிட்டாரு, இதனால கூட அவர் உடல் ஃபுல்லா காயம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கார். இதை கேட்ட போலீஸ் தடயவியல் துறைக்கு தகவல் சொல்லி வர வச்சிருக்காங்க. ஆனா அங்க வந்த தடயவியல் நிபுணர்கள் கராத்தே பிரபுவோட உடல்ல இருந்த காயங்களை ஆய்வு பண்ணிருக்காங்க. அப்புறம் காயம் ஏற்பட்ட பகுதியில இருந்து ரத்தத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மையத்தோட உரிமையாளர் லாசர் அவரோட மனைவி சில்பகலாவோட கை ரேகைகளையும் கைப்பற்றி அதையும் ஆய்வுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு தடயவியல் ஆய்வு ரிப்போர்ட் வெளியாக இருக்கு. அதுலதான் அவரு எப்படி அணுவா சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாருன்னு தெரிய வந்துச்சு. சென்னை ஆவடியில உள்ள காந்தி நகரை சேர்ந்த பிரபு தர்மலட்சுமி தம்பதிக்கு 7 வயசுல ஒரு மகள் இருக்காங்க. கராத்தே மீது தீவிர பற்றோட இருந்த பிரபு தன்னோட பெயரை கராத்தே பிரபுன்னு மாத்திக்கிட்டார். இவரு தன்னோட வீட்டு மாடியிலேயே பல ஸ்டூடெண்ட்களுக்கு கராத்தே கிளாஸ் நடத்திட்டு இருந்தார். இதனால ஊர்க்காரங்க மத்தியில இவருக்கு நல்ல பெயர் இருந்திருக்கு. ஆனா நாள் போக்குல மதுவுக்கு அடிமையான பிரபு மனைவியை போட்டு அடிக்கிறது, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட சண்டை போடுறதுன்னு காட்டுமிராண்டித்தனமா நடந்துட்டு இருந்தார். இதனால வேதனையடைஞ்ச தர்மலட்சுமி தன்னோட கணவன் எப்படியாவது திருந்திரணும்னு கோயிலா ஏறி இறங்கி இருக்காங்க. ஆனா அவரு திருந்தின பாடில்ல. இதனால கணவனோட நிலைமையை நினைச்சு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட தர்மலட்சுமி புலம்பி இருக்காங்க. உன் கணவனை போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விடு, அங்க போனா கண்டிப்பா திருந்திருவான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. இதனால அவங்க குடும்பத்துக்காரங்க அவரை மோரை பகுதியில் உள்ள கிரேட் லைஃப் ஃபவுண்டேஷன் போதை மறுவாழ்வு மையத்துல சேர்த்திருக்காங்க. அங்கிருந்தவங்க கிட்டையும் கராத்தே பிரபு காட்டுமிராண்டித்தனமா நடந்திருக்கார். இதனால கோபமான லாசரும் அவரது மனைவி சில்பகலாவும் பிரபுவோட கை கால கயிறு வச்சு கட்டி போட்டு இருக்காங்க. அப்புறம் கட்டைய வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. கை காலில் இருந்த கயிற்றை அவிழ்த்து விடாததால உணவு அருந்த முடியாமலும் தண்ணீர் குடிக்க முடியாமலும் இவ்வளவு ஏன் சிறுநீர் கூட கழிக்க முடியாமலும் அவதி அடைஞ்சிருக்கார். மறுநாள் காலையில கராத்தே பிரபு சுய நினைவு இல்லாம கிடந்திருக்கார். அதை பார்த்தா அங்கிருந்தவங்க அவரை பக்கத்துல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அங்க சிகிச்சை அளித்த டாக்டர்கள் அவரு ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தடயவியல் துறை நிபுணர்கள் பிரபுவோட உடல்ல ஆய்வு பண்ணாங்க. அதுல அவர் உடம்புல லாசரோட கைரேகையும் சில்பகலாவோட கைரேகையும் பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு அவங்க 2 பேரையும் பிடிச்சு விசாரிச்சப்போ அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் லாசரையும் மனைவி சில்பகலாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நிகழ்தகவு